பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, லெந்து காலத்தின் 2வது வெள்ளி ஆராதனைக்காக வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருந்து அமர்ந்து உம்மை துதிக்கவும், ஒரு வார்த்தையை தியானிக்கவும், விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த நேரத்தை வைத்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. பிறந்த நாங்களும் நிலைத்திருப்போம். உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தின் நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யும். நேரம் முழுவதும் பொறுப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 6வது கீர்த்தனை சீர்மிகு வான்பூமி தேவா ஸ்தோத்திரம் என்ற பாடல் 3 சரணங்களை சென்றோம். வான்பூமி தேவா ஸ்தோத்திரம் கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேண்டும் இருந்தில்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரின் ஜெபத்திற்காக நாம் யார் முழங்கால் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து இவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஜபனிலிருந்து பொதுவான பாவத்தின் ஜபத்தை சேர்ந்து சொல்வோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள செய்யாமல் செய்யத்தகாத செய்து வந்தோம். எங்களுக்கு சொல்வி இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர் காலிச்சித வாக்குத்தத்தங்களின்படியே வாக்கியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும் அப்பிதங்கள் அறிக்கைகள் மன்னியாய் ஆகும் எங்களை செய்து கொடுக்கும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, பரிசுநாமத்தில் மகிழ்ந்தாதபடி ஆதரவு பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தவர்களும். ஆமென். செவநிலையிலிருந்து அப்படி தவறு வீரர்கள் அறிக்கை நாம் பாவமணி நிச்சயத்தை சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். திருவசன போது ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டு நாமம் துதிக்கப்படுவதாக. நாளுக்குரிய வேத பாடம் ஆசை. சுவிசேஷ பாடமாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பரால் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் வெறுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாட முடிந்தது. சபையை உட்காரும்படியாக கொடுக்கிறது.
தகப்பனே, இந்த காலங்களில் நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ளவும் உங்களை நெருங்கி ஜீவிக்கிறதுக்கான எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கனவுல ஒவ்வொருக்கிறார் தேவாவியான உங்கள் பிள்ளைகளோடு பேசுவீராக, விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக. தொடர்ந்து உங்களை நினைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எந்த சூழல், எந்த நிலை, எந்த நோக்கத்தோடு உடைய பிள்ளைகள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர்கள். அவருடைய தேவைகளை சாந்தி எதிர்பார்ப்பதை நிறைவேற்றும். அவருடைய வேண்டுதலுக்கு பதிலுக்கு சாந்தி கண்ணீர் துடைக்கப்பட, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்பட வேண்டும். இந்த நாட்களில் இன்னும் நாங்கள் எங்களை புதுப்பிக்கும்படி உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதனால் கூட நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி, இதற்கு தலைப்பு கிராஸ் அண்ட் டிசைபிள்ஷிப், சிலுவையும் சீஷத்துவம் என்ற சீடத்துவம் என்ற தலைப்பில் தான் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையும் சீடத்துவம். சிலுவை என்றால் நமக்கு தெரிகிறது, அது பாடுகள். சிலுவை என்று சொன்னால் ஒரு அவமானம். சிலுவை என்று சொன்னால் ஒரு புறக்கணிக்கப்படுதல். யாரும் அந்நாட்களில் சிலுவை விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை, அணிந்து கொள்வதில்லை. அது இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். எல்லோரும் சிலுவை அணிந்து கொள்வதில் பெருமையாக நினைக்கிறார். சிலுவையை அணிந்து கொள்வது ஒரு அடையாளமாக நினைக்கிறார். சிலுவை அணிந்து கொள்வது அது நம்முடைய வாழ்வின் உறுதிப்பாட்டுக்காக நாம் அணிந்து கொள்வதாக நாம் இப்பொழுது நினைக்கிறோம். ஆனால் இயேசு காலத்தில் சிலுவைக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அது அவமானத்தின் சின்னமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த சிலுவையை முன்னிலைப்படுத்துகிறார். சிலுவை பாடுகள் தான், வேதனைகளை கொடுக்கக்கூடியதுதான். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாய் இருந்தாலும் அதை நாம் சுமக்க அழைக்கப்படுகிறோம் என்பதுதான். எப்போதெல்லாம் இந்த சிலுவையை நீங்கள் சுமக்க முன்வருகிறீர்களோ, எப்போது அதை அணிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ நீங்கள் விரும்புகிறீர்களோ, அப்போது நீங்கள் சீடர்களாவீர்கள். அவரை பின்பற்றுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை இயேசு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவைகள் ரெண்டும் இதேதான் சொல்கிறது. அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களை தமிழத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் சீஷர். ஒரு குருவை பின்பற்றுகிறவர்கள் சீஷர். மனதார அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்கிறவர்கள் தான் சீடர். இயேசு அதற்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறார். ஏன் அந்த அடையாளத்தை வைக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவம், சீடத்துவம், கிறிஸ்துவின் திருப்பணி அவ்வளவு லகுவானது அல்ல. அது பாடுகள் நிறைந்த ஒன்று. அப்படி இந்த பாடுகள் என்பதற்கான பிறகு அர்த்தத்தை சொல்லுங்கள். பாடுகளாக ஆண்டவர் அதை உருவாக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அதை ஏற்று அதை பின்தொடர்கிறவர்கள் சீடர். இது வாசிக்கப்பட்ட வேத பகுதியில்
லூக்கா எழுதின 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுரு பிரதியுத்தரமாக, தேவனுடைய கிறிஸ்து என்றார். 12 சீஷர்களை இயேசு அழைப்பித்து அவர்களை தன் பின்தொடரும்படியாக அவர்களை அழைப்பித்த ஆண்டவர் பல காரியங்களை உபதேசத்தின் மூலமாக செயல்பாடுகிற அற்புதங்களும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர்களை பக்குவப்படுத்துகின்ற காலம். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்கள் பெருகின்ற அந்த காலத்தில் இந்த சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். ஒருவேளை அற்புதத்துக்காகவா, அடையாளத்திற்காகவா, நன்மை பெறுவதற்காகவா, இல்லை மூன்று வேலை சாப்பிடுறதுக்காகவா, இல்ல பேரும் புகழும் நமக்கு வருகிறது ஒருவேளை மதிப்புக்காகவா, இப்படி அவர்கள் ஏன் இயேசுவை பின்தொடர்கிறார்கள் என்று தெரியல. ஆனால் இயேசு ஒரு நாள் கேட்கிறார், ஜனங்களா என்ன யார் என்று சொல்கிறார்கள்? ஒவ்வொருத்தரும் எளியவா இருக்கலாம், தீவிரசியா இருக்கலாம், சகல இருக்கலாம், இப்படி சொல்றாங்க. நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? சீஷர்களை முதன்மையான சீமோன் பேதுரு அவர் சொன்னார், நீ தேவனுடைய கிறிஸ்து என்று. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் அனுப்பப்பட்டவர், இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தேவ குமாரன். இதை மனதால புரிந்து அறிந்து அதை அறிக்கையிடுகிற பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறது, சீஷரை பார்த்து இயேசு சொல்கிறது என்னவென்றால் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் மனுஷகுமாரன் பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இது தன்னுடைய வரலாற்று ஒரு முக்கியத்துவத்தை, இயேசுவினுடைய நோக்கத்தை சீஷர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நீங்க என்னை பின்தொடர்கிறீர்கள், நல்லதுதான். நான் ஒரு கிறிஸ்து, தேவனுடைய கிறிஸ்து, தேவனால் அனுப்பப்பட்டவர். எதற்காக? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து என்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, என்னை உயர்த்திக் கொள்வதற்காக அல்ல, இல்ல பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வேலையில் அமர்ந்திருப்பதற்காக அல்ல, இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக, இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக நான் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு அடையாளமாய் இயேசு சொல்றார், இந்த உலகத்தில் நான் பாடுபடுவதற்காக அனுப்பப்பட்டவன். ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏனென்றால் சத்தியத்தை சொல்ல வேண்டிய காலம், பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிமுகப்படுத்த வேண்டிய காலம். யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் இருக்க வேண்டும், இருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு. அப்படியானால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆசாரியர்களாக இருக்கட்டும், வேத பாரகனாக இருக்கட்டும், பிரதான ஆசாரியராக இருக்கட்டும், அங்கு இருக்கிற பரிசெயர் சரிசெயராக இருக்கட்டும், அதிகாரம் வைத்தவர்களாக இருக்கட்டும், ஒருவருக்குள்ளே அந்த உண்மை இல்லை, நேர்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆகவே தான் உறுதியா சொல்றாரு, நான் பாடுபடுறதுக்கே வந்தேன். என்ன பாடு? யாரால் பாடு? இங்க பொறுப்பும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நிமித்தமாய் எனக்கு ஒரு பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பாடுகளின் உச்சம் என்ன? என்னை கொன்று போடுவார்கள், நான் இந்த உலகத்திற்கு மறிக்க வேண்டும், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். இது எனக்கு அனுப்பப்படும் போது சொல்லப்பட்ட காரியம். என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீங்கள், அது அட்டவசம் சொல்றாரு பொழுது, பின்பு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். 3 காரணங்கள். ஒன்று, என் பின்னே வர விரும்பினால் டிசைட் பண்ண பாடு இருக்கிறது, எல்லாரும் புறக்கணிக்கப்படும். எனக்கு வர
வரவேற்பும் புகழ்ச்சியும் இங்க இல்லை. அதுக்கு ஏன் காரணம்னு யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்றார், உலகம் உங்களை பகைக்க மாட்டாதுன்னு எழுத. ஆனா என்ன பகைக்கிறது? என்ன சத்தியத்தை சொல்லு, உண்மையை பேசு, நேருக்கு நேரம் இது தப்புங்க, இது செய்யாதீங்க, இங்க பணம் வசூலிக்காதீங்க, தேவாலயத்தில் நிற்காதீர்கள், இவர் எல்லோரையும் புறக்கணிக்காதீங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுற காரியத்தை சொல்லிடுறேன். ஆகவே இந்த உலகம் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளல. அதெல்லாம் வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைக்க மாட்டதுன்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனா இந்த கிரியைகள் எல்லாம் பொல்லாதது, ஏமாற்ற செய்திகள் சொல்ற நான் சாட்சி கொடுக்கிறதுனால இந்த சமூகம் என்னை பகைக்கிறது. ஆகவே நான் பாடுபட வேண்டும், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட வேண்டும். நான் என் ஜீவனை இந்த மனுகுலத்துக்காக கொடுத்து மறித்து வைத்திட என்னை பின்பற்றுகிறவர் சீஷர்கள் உங்களை நீங்கள் வெறுத்து இந்த பாடுகளை நீங்கள் உங்கள் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கல்வீர்கள் என்று அழைக்கும். யாரெல்லாம் இந்த சீஷர்களாய் இருக்க முடியாது? அழகா சொல்றாரு, சீஷர்னா உன்னை வெறுத்து சிலுவை எடுத்து என் பின்னாடி வா. அப்படியானால் அதற்கு பிறகு 2 காரியங்கள் இந்த பகுதியில் சொல்றாரு. ஒன்று, நீங்கள் உங்கள் ஜீவனை இழக்க கொடுக்கணும், அதை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா என்னை பின்பற்ற முடியாது, எனக்கு சிஷ்யனா இருக்க முடியாது. உங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணி விட்டுக் கொடுக்க வேண்டியது விட்டுக் கொடுக்கணும், தாழ்ந்து போக வேண்டியது தாழ்ந்து கொடுக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டியது உண்மையா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டியது பொறுமையா இருக்க வேண்டும். நீ இருந்து பாருங்க, ஆண்டவர் இரட்டிப்பான பலனை தருவார். தன் ஜீவனை இழந்து போகிறவர்கள் அதை ரட்சித்துக் கொள்கிறார்கள். மனசே வழங்கணும். இவங்களா இப்படி பேசுறாங்க, இவரா இப்படி நடந்து கொண்டு, இவர்களா இப்படி எழுதினார், இவங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்ம உள்ள முறைகள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் அதை ஏற்றுக் கொள்கிறவர்களா இருந்தால் நீங்கள் உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்கிறவர்களா இருக்கிறீர்கள், உங்களை நீங்களே மீட்டுக் கொள்கிறவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற சீஷராக இருக்க முடியும். அடுத்தது, ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். நீங்க வெட்கப்பட்டால் ஆண்டவர் அவருடைய பிரகாரத்தோடு வருகிற பொழுது நம்முடைய பேரை சொல்றதுக்கு வெட்கப்படுவார், நம்மை அடையாளப்படுத்துவதற்கு வெட்கப்படுவார். அப்படியானால் இந்த பாடுகளும் வேதனைகளையும் இந்த சமூகத்தினுடைய காரியங்களை நான் என் முதுகிற சுமக்கிறது என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? ஆயத்தப்படுத்த முடியாதவர்கள் எப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க. இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள் இவங்கதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மைதான். எங்க பெற்றோர், என் உடன்பிறந்தோர், என் குடும்ப மக்கள் எல்லாம் நல்லதுதான். அவர்களுக்காகவே கிறிஸ்துவை விட்டு விடுகிறவர்கள், கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள் கிறிஸ்துக்காக என்ன முடியாது, சீஷராக இருக்க முடியாது. ஆண்டவருக்காக நாம் இருந்தால் முதலாவது கிறிஸ்துவை தேடுகிறவர்கள்,
முதலாவது ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஆண்டு ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிறகு இந்த குடும்பத்தை ஆண்டு கொடுப்பார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு பெற்றோர், உடன்பிறந்தோர், குடும்ப மக்கள், சகல இடவர் நன்மை எல்லாம் பின்னால் உங்களுக்கு கூட தருவார். சங்கீதம் 23:6 சொல்றாரு, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் பண்ணுமா, அது தேடி போத்தவர், அதெல்லாம் உனக்கு தொடரும். எப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் முந்தி கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி அவருக்குள்ளே இருக்கிறவர்கள், ஒரு புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள், இவைகள்தான் தாழ்ந்தவர். இவைகளை எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒருவராலும் ஆண்டவருக்கு முடியாது, சீஷனாக இருக்க முடியாது. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவதற்கு இது ஒரு அடையாளம். சிலுவையை உன்னை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்று. உன் பெற்றோர்கள், உன் உடன்பிறந்தோர், குடும்ப மக்கள், உனக்கு வேண்டியவர்கள் உன்னை தொடர்ந்து பின்னும் தொடர்ந்து வரும். அதை விட்டுட்டு இவைகளை தேடி போவீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க முடியாது. அதேதான் 27 சொல்லுது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் என் சீஷனா இருக்க முடியாது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரும். சிலுவை என்பது ஒருவேளை என்னுடைய வியாதி, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பிரிவினைகள், என்னுடைய இழப்புகள், என்னுடைய ஏமாற்றம், என் தோல்வி, இவைகளை முக்கியத்துவப்படுத்தி அதிலிருந்து நான் எப்படி மீண்டுக் கொள்வது என்று ஓடுகிறோமே, அவர்கள் ஆண்டவர் டிசிஷன் இருக்க முடியாது. இவைகளை நாம் ஆண்டவருக்காக வெறுத்து ஏமாந்துட்டோம், பரவாயில்ல, இன்னொரு முயற்சி எடுப்போம், அதிலேயே நாட்ட முடியவர்களாக இருப்பாங்க சில பேர். லாட்டிஸ்ட் வாங்குறவங்களா கதை அப்படிதான். இதுல இந்த நம்பர் ஒரே நம்பர் தான் மாறிச்சுன்னா திருப்பி அதுக்கே போவாங்க, திருப்பி அதே போவோம். எல்லா சூதாட்டங்களும் அப்படிதான். எல்லா விதமான மனதையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கிடைக்கிற காரியங்கள் எல்லாம் அதுதான். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இந்த சீரியல் இது வாழ்க்கை, அந்த சீரியல் வருது, அதை பார்த்துட்டு சாப்பிட்டுலாம். இன்னும் 2 சீரியல் வருது, அந்த சீரியல் பார்த்துட்டு ஜெபம் பண்ணலாம். இப்படி ஓடுகிறவர்கள் ஆண்டவருக்கு என்னவோ இருக்க முடியாது, சீஷர்களாக இருக்க முடியாது என்று 15 லூக்கா 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அப்படியே உங்கள் எவனாயிலும் தனக்கு உண்டானவையெல்லாம் எடுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியும். சந்தோஷம் தேவைதான், நிம்மதி தேவைதான், நமக்கு ஐஸ்வர்யங்கள் தேவைதான், அவைகளே வாழ்வல்ல. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவர்களை கேட்டா அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நம்ம நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் கொடுக்கிறவர், அது சர்ப்ளஸ் ஆகும். நாம கேட்கிறதை காட்டிலும் அதிகமா இருக்கு. அந்த எண்ணங்கள், சிந்தனை ஆண்டவரை பார்க்க வச்சுட்டா அவர் என் பாரத்தை எடுத்து போடுவார் என்ற எண்ணம், அந்த விசுவாசம், நம்பிக்கை வரணும். சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு பர்த்டேக்கு டீச்சர் எல்லாருக்கும் ஸ்வீட்டை வச்சுட்டு எடுத்துட்டு பிள்ளைங்களாம் ஓடி வந்து, அதாவது ஒரு கையில் எடுத்து 2 கையில் எடுத்து ஓடினு எல்லாம் ஸ்வீட் வச்சு எடுத்துக்கணும். என்ன சொல்லுங்க, எல்லாம் எடுத்து போயிடும். ஒரு பையன் மட்டும் நின்று இருக்கிறாங்க, முதல்ல இருக்கிறான், அவன் ஓடி வரல, பின்னாடி பிள்ளைங்களாம் வந்து எடுத்து போயிடுச்சான். அப்புறம் சும்மாவே நின்றுதான் ஆசிரியர் பார்க்கணும், ஏன் இந்த ஸ்வீட் சாப்பிடுறீங்க, சாக்லேட் பண்ணவா எல்லாம் கேட்ட போது
அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு ரொம்ப இஷ்டம் சாக்லேட். அப்ப எடுத்தது தானே, நான் எடுத்த அவர் நான் தான். இந்த கையில் 2 தான் எடுக்க முடியும், இந்த கையில நீங்க எடுத்து கொடுங்க. அவர் நேரில் எடுத்து கொடுத்தா அது 20-25 நாள் இருக்கும். அப்படி ஒரு குப்பார் எடுத்து அவன் மடியில போட்டான். எத்தனை ஓடினாலும் 2, 1, 4 இப்படிக்கு ஓடினாங்க. ஆனால் அவர் ஆசிரியர் அவர் எடுத்து கொடுக்கும் போது அதிகமாக அது பொறுமையாக அவன் கேட்கிறான், நான் என் கையில் எடுத்துக்கொள்ள விரும்பினால் கொஞ்சமாக காட்டுறேன், நீங்க எடுத்துக் கொடுங்க. அவ்வளோத்தையும் வாங்கினாங்க. நாம் விரும்பி தேடி ஓடி முயற்சி எடுத்து சோர்ந்து போயிட்டோம். நாம் விரும்புகிறதும் எதிர்பார்ப்பது கிடைக்கவே கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவரை கேட்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் கொடுப்பார். அழகா போடுது, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களை குறைவரை நிறைவாக்குவார். அதனால இந்த 15ஆம் வசனம் சொல்லுது, 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விட்டார், வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க முடியாது. அப்படியானால் சீஷனா இருக்கிறவன் நிறைவா இருக்கிறவன். அவனே விரும்பி விரும்பி இது வேணும் அது வேணும், இப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படி பெற்றுக்கொள்ளலாம், இந்த சீட்டு வேணும், இந்த பொறுப்பு வேணும், இந்த அதிகாரம் வேணும், இப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் சீஷனா இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் கொடுக்கிறது, அவர் பெற்றுக்கொள்வது இந்த சீஷனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அழகாக பதிவு பண்ணார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சீஷனாய் இருக்க வேண்டியவர்கள், சீஷனாய் இருக்க முடிந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு போட்டுது. 8:31 வாசிக்க போகலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள் என்று. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீஷராக இருக்க முடியும். அவருடைய உபதேசம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அவர் ஒவ்வொரு ஸ்தானத்திலும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி தருகிறார். அவர் உபதேசத்தின் முடிவில் சீமோன் பேதுருவை அழைத்து, இப்பொழுது பதவி போகலாமா, போகலாம் வாங்கவா, இப்ப வளப்பட மீன் கிடைக்குமா கிடைக்காத, அதெல்லாம் அவர்கிட்ட விசாரித்தோ நீங்கள் பேச. உபதேசத்தின் காரியங்கள் முடிந்த பிறகு இப்போது சீமோன் பேதுரு அழைத்து, உன் படகு ஆழத்தில் இன்னும் தள்ளின்னு போய் என்ன போடு, வலைய போடு என்று சொன்ன. அவருடைய உபதேசத்தை கேட்கிற சீஷனா இருந்தால் அவர்கள் நிறைவாயிருப்பார்கள். 5:5 லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி, உங்க உபதேசத்தின்படி இப்போது வலையை போடுகிறேன் என்று பாய்ப்பார். வலை கிளிய தக்கதான மீன்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட அப்போ கிடைக்கல. அவர் சீஷனாக இருப்பதற்கு அடையாளம் ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்வு. அரைகுறையாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய உபதேசம், இயேசுவின் உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள். இந்த பாடுகள்னா என்னன்னு பின்னாடி சொன்ன அதுதான். அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் இந்த பாடுகள் வழியாக நடக்கிற ஒரு அனுபவம். அந்த கரையில இருந்தவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பார்கள், இவருக்கு அறிவே கிடையாது, நம்ம ஜாதியில பிறந்துட்டு நம்ம கூட பிறந்து வளர்ந்து 12 மணி வெயில்ல மீன் பிடிக்க போறான். அறிவு இருக்குமா? புத்தி இருக்கு அவனுக்கு? பரிகாசம் ஏறி பண்ணிருப்பான். அவனை அவமானப்படுத்தி இருப்பார்கள். இதுதான் பாடு. இந்த பாடுகளை சுமக்கிற அனுபவம் ஆண்டவர் சீஷராக இருக்க முடியும். ஆண்டவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை குறைவாக வைத்திருப்பார். பகல் வேளையில ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்ட பிறகு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு இப்போது படகை ஆழத்தில் கொண்டு போய் வலையை போட்டால் வலைக்கிலேயே தக்கதான மீன் கிடைத்தது.
அவர் சந்தோஷப்பட்ட மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். மற்ற படங்களை அழைப்பித்து அதை நிரப்பினான் என்று சொல்லப்படுகிறது. ஏனால் அவருடைய உபதேசத்துல நிலைத்திருப்பது பாடுகளின் வழியாக நடக்கும். ஒரு சிலுவையை உன்னையே வெறுத்து சிலுவையை எடுத்துக் கொள்வது கடையம். உன்னை கோமாளி சொல்லுவாங்க, ஏமாளி சொல்லுவாங்க, உனக்கு புத்தியில சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் விட்டு கொடுத்து இப்படிதான் போவன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறவர்களோ விட்டு கொடுக்கிறவர்களோ தாழ்ந்து போகிறவர்களோ ஒரு நாளும் குறைபட்டு போவதில்லை. அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். விலங்கு காலங்களில உங்களை ஆராய்ந்து பாருங்க. அநேக நேரங்களில் நாம வைராக்கியமாக இருதயத்தை கடினப்படுத்தி பெற்றோரை துக்கப்படுத்திட்டோம், உடன்பிறந்தவர்களை துக்கப்படுத்திட்டோம், நம்முடன் வேலை செய்வர்களை துக்கப்படுத்திட்டோம், நம்மோடு பயணிக்கிறவர்களுக்கு இடராகவே இருந்துட்டோம். வெகு காலங்களில இன்னும் வேதத்தை படித்து தியானித்து நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை ஆண்டவர் வைத்து ஆண்டவர் பிரியமாய் நடக்க நம்ம அர்ப்பணிக்க ஆண்டவரை அழைத்து அவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது கஷ்டம்தான். நடக்கும் போது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்வை கொடுக்கும். முயற்சி செய்துப்பான் நம்முடைய வாழ்வில அபியாசப்படுத்துங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என் சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று. அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அதில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய சீஷர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் நாம் விசுவாசிகளால் ஒருவர் மீது ஒருவர் அன்புள்ளவர்களாய் நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும். ஒரு மீது ஒருவர் அன்புள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தாமல் எப்படி வெளிப்படுத்துவது? அநேக மனசுல இருக்குது, வெளிப்படுத்த மாட்டோம். அன்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கதான் செய்கிறது. ஆனால் செய்ய முடியலையே. அன்பை தவிர்த்து மற்றதெல்லாம் செய்யும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விருப்பம் எல்லாருக்கும் என்னதான் செய்கிறது. ஆனால் அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று புரிதல் இல்லை. அன்பு குறித்து ஒரு அதிகாரம் முழுசா எழுதுறாரு பவுல் அடிகள். அது 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்த அன்பை குறித்து எழுதுறார். அன்பு இருக்கிற இடத்துல குறைவுகளை மேன்மைப்படுத்தார், பலவீனங்களை மேன்மைப்படுத்தார், இல்லாதவைகளை மேன்மைப்படுத்தார். எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. அவர்களிடத்துல இல்லை என்பதும் தெரியும், எதிர்பார்ப்பதும் மீன் என்பதும் தெரியும். இவர்கள் எப்படித்தான் தெரிந்திருந்தோம் அவர் மேல கோபப்படுவது, எரிந்து விடுவது, புறக்கணிப்பது, பரிகாசம் பண்ணுவது தவறு என்பதை தான் இந்த அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்து. அன்பை நீங்கள் மேலும் இருக்கும் பொழுது மற்றவருடைய குறைவை பெரிதா தெரியாது. எல்லாருடைய பாவங்களையும் பொழுது மறைக்கும். குறைவுள்ளவர்கள் நாம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்குமானால், அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்குமானால், நம்மை நெருக்கி எழுதுமானால், என்னுடைய பிறனுடைய குறைபாடு மேலோங்கி வராது. இந்த குறைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வரும். அந்த குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால்
ஒரு முழுமையான ஒரு அன்பை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க யோவான் பதிவு பண்ணார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் எனக்கு சீஷராய் இருக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு என்று சீஷராய் இருக்க வேண்டும். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருவது எது? மற்றவருடைய குறைகளை மறப்பது, மன்னிப்பது. கஷ்டம். அதுதான் பாரு, அதுதான் சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நீ நானும் அவருடைய சீஷராய் இருக்க விரும்பினால், இருக்கணும் விருப்பம் இருந்தால், நாம் எல்லோரையும் அன்பினால நாம் அரவணைத்து போகணும். இது எப்படி தெரியும்? எப்படி மன்னிக்க முடியும்? எப்படி நான் இந்த அன்பு செலுத்த முடியும்? நம்பிக்கை, அந்த விசுவாசம். நான் கூட இப்படி வைராக்கியமானதான், கோபக்காரன் தான், எரிந்து விடுறவன் தான், இந்த பலவீனெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுறோமே, இந்த லிஸ்ட்ல என்கிட்ட இருந்தது. ஆனால் கிறிஸ்து என்ன மன்னிச்சிட்டார். அதனால நானும் மன்னிக்கிறேன். அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் நமக்கு மேலோக்கி வர. அவருடைய கொலோசி சபைக்கு எழுதும்போது இதை எழுதுறார். கொலோசிக்கு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டான கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எழுதுறார். என்னுடைய பாவம், நான் எதை பிறரிடத்தில் பார்க்கிறேனோ அந்த குறைகளை, அது என்னில இருந்தது. ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டார். ஆக நான் உங்களை மன்னிக்கிறேன். அந்த எண்ணங்கள், அதுதான் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷருக்குரிய ஒரு அடையாளம். அதனால்தான் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்ன. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கும் சீஷராய். அழகாக யோவான் முன்னிலைப்படுத்துவது நம்முடைய நற்பண்புகள், நற்குணங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஒரு கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். கலாத்திற்கு 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லப்பட்டிருக்கிற அந்த கனி, ஆவியின் கனி, நற்பண்புகள், நற்குணங்கள், இவைகளை நாம் நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்துகிற பொழுது, அதை நாம் முதன்மைப்படுத்துகிற பொழுது இழந்து போன உறவெல்லாம் திரும்பி வந்துடும். ஒரு மரத்துல கனி கொடுக்கிற காலம், இங்க மாங்கனி வந்து காய் கனிகிறது என்று சொன்னால், இது வாழைக்காய் இப்போது கனிகிறது என்று சொன்னால், வேப்ப மரம் அதனுடைய காய் அது கனிகிறது, கனியாக வருகிற காலம் என்று சொன்னால், அதுக்கு ஒன்றும் பேனரே தேவை, போஸ்டரே தேவை, அதுக்கு ஒரு அறிவிப்பே தேவை. அது யாரும் கூட போய் 4 பேர் அவர் சிபாரிசு பண்ணணும் அவசியமே இல்லை. வரவேற்கான வருகிறது, பூச்சி போட்டு சிறு பூச்சிகளெல்லாம் தானே வருது. அதனுடைய வாசனைக்காக, அதனுடைய இனிப்புக்காக, தன்னுடைய பசி தீர்த்துக் கொள்வதற்காக நான் ஓடி வரும். அந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் எனக்கு எல்லாம் இருக்குது, அதனால கனி கொடுக்கிறது இல்லை. சங்கீதம் 1:4, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பாங்க. அவன் நீர்க்கால்கள் ஓரமா அந்த மரம் இருக்கிறதுனால அது கனி கொடுக்கிறது. அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அது நீர்க்கால்கள் ஓரமாக வேர் விடுகிறதுனால, வேறு இந்த நீர்க்கால்களில் இருப்பதனால அது தன் காலத்துல தன் கனி கொடுக்கிறது. தாராளமா கொடுக்குறாங்க, 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 ஆலயத்துக்கு கொடுக்குறாங்க, தாராளமாய் செய்கிறார்கள். அதுதான் சங்கீதம் 1:4 சொல்றது.
நீர்காலம் இருக்கிறதுனால தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உருவாத இந்த மரத்தை போல இருக்கிறார். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, நல்லது. அப்படிதான் இருக்கு. எரேமியாவுக்கு ஜோசி இப்படி சொல்வார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் வசனம். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் இலை உதிராதலும் பசுமையாயிருப்பதும் முன்ன இருக்கிறத நல்ல மழை காலம் நல்ல வேறு தண்ணீர் இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா இப்ப படிக்க போறதுன்னா மழை தாட்சியான வருஷத்திலோ மழை காய்ச்சல், மழை இருந்துச்சு, தண்ணி ஓடிச்சு, அதுல வேறு இருந்தது, அதுல நினைத்திருந்த மரம் அதுக்கு தப்பாம கனி கொடுக்குது. உண்மை நல்லது. மழையே இல்லை வருஷம் கணக்கல, ஆனாலும் அந்த கனி அந்த மரம் தப்பாமல் கனி கொடுக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்கள் வசதி இருக்கிறதோ இல்லை, எனக்கு வாய்ப்பு இருக்கிறதோ இல்லை, என்னால் முடியுமோ முடியாது, ஆனாலும் எனக்குள்ள எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன, நான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் இல்லை என்று இல்லை சொல்வது இல்லை. என்னிடத்தை தேடி வருகிறவர்கள், நான் பார்க்கிறவர்கள் அன்பு செலுத்துகிறதற்கும் அரவணைப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் நாம முன்னாடி வரணும். அதுதான் மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். இந்த கனி கொடுக்கிற அனுபவத்தை பவுல் அடிக்கிறார் அழகா இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8:2-3 வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறோம், கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் அதுல எல்லாம் வறட்சி எதுவுமே இல்லை, ஆனாலும் மிகுந்த சந்தோஷத்தோடு உதாரணத்தோடு கொடுக்கிறோம். அடுத்த வசனம், தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் மனதார கொடுக்கிறோம். அதுதான் கனி. அதுதான் யோவான் 15 யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கப்பட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் இந்த கனி எப்போது கொடுக்கப்படும்? வசதியா இருக்கிறது இல்ல, எல்லாம் இருந்து கொடுக்கிறது இல்ல, எதுவுமே இல்லாதது மழை காட்சியா இருக்கு. என் திராணிக்கு மின் நான் கொடுக்கிற கனி, அப்பொழுது ஆண்டவர் பிரியமா இருக்கிறார், மகிழ்கிறார், அப்பொழுது மிகுந்த கனி கொடுக்கும், அப்பொழுது சீஷரார். அதுதான் பாரு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருவது எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல கொடுக்கலாம். அதுதான் நான் என் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். அப்படி இருக்கிறவர்கள் அவர்களுடைய சீஷராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடுகளின் மத்தியில நாம் இந்த லெந்து காலங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருட லெந்து காலத்தை நாம் 2வது வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டோம். இந்த 2வது வெள்ளிக்கிழமையில கஷ்டங்கள் இருந்தால் செய்யும், இல்லாமை, இயலாமை, பலவீனங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், சாபங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவைகளை மத்தியில் வேதத்தை வாசிக்கிறது, செபிக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது, என்னை நான் அர்ப்பணிக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. அதனாலதான் நீங்க சொல்றாரு, மனுஷகுமாரன் பல பாடுகளை மூப்பர்களாலும் வேதப்பொருள் ஆசாரினாலும் தள்ளப்படுவோம், கொல்லப்படுவோம், நான் உயிர்த்தெழுவேன். ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி எங்களை நேசிப்பதான அன்பின் தகவல் பாடுகளும் வேடுகளில் மாற்றினார்.
இல்லாமைகள் இயலாமைகள் மத்தியிலோ நாங்கள் எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை விட்டுவிடாதபடி எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கிறிஸ்து குழு இருந்து புது சிருஷ்டிகளாய் மாறுபடியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் நீ தொடர்ந்து பேசுகிறார். விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறார். தானே வெறுத்து இந்த பாடுகளை மற்றும் வேதனைகளை அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகின்ற ஒரு சிஷியலாய் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கும். இருந்து காலத்தில் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசும். தொடர்ந்து ஆண்டவரை உண்மை நிலைத்து ஒரு சிஷியலாய் மாற அர்ப்பணிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லினார். நற்செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்திருந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிந்திடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவருடைய தன்னை மரியாதைக்கு உட்படுத்தினார். திங்களாகிய காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு அறைந்து அடக்கப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். அவரிடத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாகத்தில் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை பரிந்துரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். சபை பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 163வது கீர்த்தனை விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உன் சிலுவை என்ற மேன்மை என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது காணிக்கை நீங்கள் முன்னே வந்து செலுத்தப்படி கேட்கிறோம். Oh
படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல அருமையான எந்த நாட்களில் 2வது வெள்ளிக்காக உண்மை நன்றியோடு சோதனை சுவாமி வெள்ளி ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த ஆராதனைக்கு முதல் முடிய மட்டும் உடைய பரிசுத்த பிரசனத்துக்காக உங்களுக்கு நன்றி. இந்த ஆராதனையிலே பாடப்பட்ட பாடல்கள் கேட்டு அவசரத்துக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலே சிலுவையும் பாடுகளும் என்ற தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம். சிலுவையை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தனர். 2 நாட்களே வாசத்தோடும் பலவிதமான வேண்டுதலோடும் பாரத்தோடு இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த கருத்தில் ஒவ்வொரு நாங்கள் தெரியும். இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருந்ததற்காக நன்மையானது. சிலுவையை எடுத்து உண்மை பின்பற்றவர்கள் உண்மை போல ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்கும். அதன் மூலமாக உடைய சீசர்கள் என்று நாங்கள் மற்றவர்களுக்கு பெயரெடுப்போம் எங்களுக்கு உதவி செய்தோம். சீசர்கள் என்றால் ஆமானதை ஒருவரோடு ஒருவர் அன்பு போன்றவர்களாக இருக்கிறது. எல்லாருமான பகைமையும் நீங்கி மகிழ்ந்து சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். குடும்பத்தில் வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனையில் உலகத்தில் சமாதானம் இல்லாத ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம். உலகம் தரக்கூடாத சந்தோஷம் சமாதானத்தை எங்களுக்கு மக்களுக்கு தாருவாங்க. இந்த வாரத்திலே நடக்க இருக்கிற கவுன்சில் பரிசுத்த கருத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த கவுன்சிலில் தலைவர்களாக நியமிக்க இருக்கிறவர்களை இந்த பரிசுத்த கருத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். போட்டிக்காக அல்லாதவரை இந்த நாம மகிமைக்காக நம்முடைய வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய மக்களாக நீ தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாத நீ நல்லதுமாக இந்த கவுன்சில் நடந்து முடிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆனவரே, அதை நீர் பொருட்படுத்தி நீர் நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு திருச்சபைக்காக பேராயருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக செய்கிற ஊழியர்களுக்காக ஒவ்வொரு போதகமார்களுக்காக மிஷினரிமார்களுக்காக மகிழ்ச்சியம்மாவர்களுக்காக திருச்சபையின் தலைவர்களுக்காக மூப்பர்களுக்காக வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும் வழிநடத்திலும் ஆசீர்வதிக்கிறோம். நாளை விசேஷமாக ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெற்றதாக ஆசீர்வதிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக வந்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் உடைய கண்ணீர் கவலை பிரச்சனைகளெல்லாம் தேர்ந்தவர்களாக எல்லா வாழ்க்கையுடைய பரிசுத்த பாதத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தோடு வேண்டுதல் கேட்கப்பட்டவர்களாக உதவி செய்து உபவாச தர்மங்களை ஏற்றுக்கொள்ளும். நாளை விசேஷமாக கொண்டு காணிக்கை பரிசுத்தத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்துக்களை வாங்கி கொண்டே நாங்கள் செலுத்துவோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரிக்கும் ஆசீர்வாதங்களை தாரும். உமட்டுக்காக இனி ஒரு நாளே வந்து காத்து எங்களை வழிநடத்துவேன் என்று இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்வதாவே. ஆமென். அவர் எழுந்து கத்தரின் செபத்தை செய்து சொல்வார். பரமண்டலங்களில் நாமும் பரிசுத்தப்படுவோம். சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படும் போல பூமியில் செய்யப்படுவார். அன்றைய வழியாக எங்கள் போதுமாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிப்பது போல குற்றம் எங்கள் சோதனை பேசி கொள்ளாமல் திருச்சிருக்கும் ஆராய்ச்சியும் வல்லமையும் மற்றும் எங்களுக்கும் போக முடியவில்லை. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. Yeah.
போய் வர கடவோம்.